குட் மார்னிங், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே தான் நம்ம விலாகே எடுக்கிறோம். என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இன்ட்ரோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு 4 தடவை ஃபோன் கால் வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன பேச வந்தேங்கிறதே மறந்துடுவேன். இப்படி தான், அதனாலே விலாக் எடுக்கவே பிடிக்கிறது இல்லைங்க. சரி, இன்றைக்கி எப்படியாவது ஒரு சூப்பரான ஒரு விலாக் உங்களுக்கு விலாக் ஒன்று போட்டுருணும் அப்படின்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஒரு பெங்களூர் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. அம்பரீஷ் குட்டிக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. போய்கிட்டு இருக்காரு, நியூ ஸ்கூலு போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சண்டே நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா, என்னோட கொலுசு இங்கே பார்த்தீங்களா, இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் இல்லை, ரொம்ப கருத்து போச்சு. அதே மாதிரி பிச்சுக்கிச்சு, டேமேஜும் ஆகிடுச்சு. அது என்ன சொல்லுவாங்க, அறுத்துக்கிச்சு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. இதை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கொலுசு ஷாப்பிங் பண்ணுறோமா இல்லை பண்ண மாட்டோமாங்கிறதெல்லாம் அங்கே போய் தான் டிசைட் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படியே எங்களோட வாங்க. இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறோமா இல்லை சும்மா பார்த்துட்டு வரோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம், அம்பரீஷ் இல்லாமல் போகிறோம். ஆமாம், அம்பரீஷ் குட்டியை விட்டுட்டு போகிறோம். அம்பரீஷ் குட்டி விட்டுட்டு போகிறோம். ஏன்னா அவர் இப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டார். நாங்கள் எங்கேயாவது போகிறோன்னா மட்டும்லாம் எங்களுக்கு முன்னாடி கிளம்பியிருப்பான். இப்போ வந்து டீசெண்டாக நீங்கள் போயிட்டு வாங்க சாமி, நான் வரல, நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு நான் வேண்டாங்கிறான். நானா வாடான்னா கூட அழுகுறான், நான் வரல, தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படிங்கிறான். அப்படிதானே? சரி, அவனை விட்டுட்டு நாங்கள் 2 பேர் தான் கிளம்புறோம். இன்றைக்கி நாங்கள் கப்புலாக ஷாப்பிங் போகிறோம். நான் ஷாப்பிங் போனாலும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அழகாக குக் பண்ணி வச்சுட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டேன். இங்கே வந்து சிக்கன் குழம்பு எல்லோரும் சாப்பிட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக இருக்குது. முட்டை போட்டு சிக்கன் குழம்பு, அப்புறம் இந்த பக்கம் ரசம், அதுக்கப்புறம் இங்கே வந்து சோறு. ஏன் சோறு சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் சோறு சொல்லுங்கள், நம்ம தமிழருங்க பாரம்பரியம், சோறு சொல்லுங்கள், ரைஸ்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் சோறு சொல்கிறேன். எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்ப போகிறோம். என்ன சொன்னாருப்பா மேடம்? இன்ஸ்டாகிராம் உங்களை பார்க்குறேன் மேடம், நல்லா இருக்கு, நல்லா வீடியோ கீப் இட் அப் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் டீசெண்டாக நடந்து வரேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னை பார்த்து குரங்கு மாதிரி இருக்குது, மரத்து அவரை குரங்கு மாதிரி இருக்குன்னு ஆக்ஷன் பண்ணிகிட்டே வந்தேன். அவரோட பார்த்து இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவர் பட்டுன்னு பார்த்துட்டு எங்க ஃபாலோவர்ஸ்க்குன்றாரு. எப்போவுமே நம்ம கையை இறக்குங்க. டி நகர், பாண்டி பஜார்லாம் வந்து ஈவினிங் மேலே வருமா, பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாக கார் பார்க்கிங். 11 o'clock வந்துட்டோம், ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. கார் விட்டுருக்கலாம் போல, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. எப்பவும் விடுற இடத்துல விட்டுட்டோம், இங்கே விட்டுருக்கலாம் போல. ஏன்னா 11 o'clock இப்போ தான் எல்லா கடையும் ஓப்பனே பண்ணுறாங்க. நம்ம டெஸ்டினேஷனுக்கே ரீச் ஆகிட்டோம் கூகுள் மேப் சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரு டீ வாங்கி தரல நீ. இதே சொல்லுங்க, டீ இல்லைப்பா, எனக்கு காலையில் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குப்பா. நான் வீட்டில் இருந்தால் கேட்க மாட்டேன், அது என்னவோ தெரில, ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு மாதிரியாக இருக்கு. டீ சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணலாமா? சரி போலாமா? போலாம். சோறு 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 சோறா? சோறு சம்பாதிக்கிறதே சோறு சாப்பிட்றதுக்கு தான். சரி ரைட், சரிமா போய் சாப்பிடலாம். மெட்டியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கடைக்கு போயிருக்கோம், ஆனால் மெட்டியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்ததே இல்லை. நீங்கள் எந்த டிசைனில் எப்படி வேணாலும், ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்க, ரூபி, எமரால்டு எல்லாத்துலேயுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் மெட்டியில் மட்டும். இது எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள். யார் வேணால் பிக் சைஸ், ஸ்மால் சைஸ், யார் வேணால் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நம்ம காலில் வந்து ஒரு விரலில் இதை போட்டாலே போதும், பயங்கர கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ரிச் கலெக்ஷன்ஸ். மெட்டியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ், கொலுசில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறது இந்த ஷாப்பில் தான். இல்லை, நம்ம நிறைய ஷாப் போயிருக்கோம் மெட்டி கொலுசெல்லாம், பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேறு லெவல். உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவலாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு விரலில் வியர் பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் ஒன்று போட்டாலே சூப்பராக இருக்கும். இது வந்து இதுவும் அட்ஜஸ்டபிள் தான், பட் வந்து இது வந்து கீறவே ரொம்ப வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாக்கிங் பேக், அதாவது ஷூ வியர் பண்ணுறவங்க, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட், இதெல்லாம் வந்து காலில் குத்தும், அந்த அட்ஜஸ்டபிள் மெட்டீரியல்லாம் வாங்கினா காலில் குத்தும் அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா குத்தவே குத்தாது, வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள்.
இல்ல இது வந்து எமரால்ட் ஸ்டோன் சொல்லுமா இது எப்படி இது ஆமா கிரீன் எமரால்ட் ரெட் ரூபி ஓகே இது வேணா இருக்கிறதுலே பெருசு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சில பேர் வந்து நல்லா காலில் பெருசாக போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ரூபிங்கிறத விட இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி மல்டி கலரில் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது கொலுசில் இவ்வளோ வெரைட்டிஸ் இந்த ஒரு கடையில் தாங்க பார்க்குறோம். எத்தனையோ கடைக்கு போயிருக்கோம். ஒரு 4-5 பீஸ் ஆன்டிக்னாலே ஒரு 5-6 பீஸ் தான் இருக்கும். அதுலேயுமே பாதி சைஸ் இருக்காது. சைஸ் இருந்தால் பிடிக்காது அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன் கொலுசுக்கு மட்டும் இவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கொலுசு தான் பண்றாங்களே. நீங்க வந்து ஒரு இந்த கடையே கொலுசு கடைன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபேன்சியா ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல ஃபேன்சியான கொலுசுலாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்க்கு வாங்க. கரெக்டா இந்த ஷாப் வந்து ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட்ல லொகேட் ராஜு ஜுவல்லர்ஸ். ரொம்ப கைண்டா சார் வந்து ரொம்ப கைண்டா பொறுமையா நம்ம எவ்வளோ என்ன டிசைன்ஸ் கேட்குறோமோ அதெல்லாம் ரொம்ப பொறுமையா எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொலுசு பிடிக்கும், கொலுசு பிடிக்காத பெண்களே கிடையாது. உங்களுக்கும் இந்த மாதிரி கொலுசுலாம் பிடிக்கும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணாவது வாங்கிட்டு போயிடுவீங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போவீங்க. ஏன்னா இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. கண்டிப்பா வாங்காம போகிறதுக்கு முடியவே முடியாது. எப்படியாவது ஒன்று வாங்க வச்சிரும் நம்ம மனசு அப்படி. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. பாண்டி பஜார்ல ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல டைரெக்டாக ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்க ராஜீவ் ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம நிறைய நான் யூடியூப்லேயுமே பார்த்துருக்கேன். இங்கே வந்து நிறைய கொலுசுக்கு மட்டுமே கொலுசு நீங்கள் வந்து விதவிதமான கொலுசுலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வாங்கலாமா இந்த டிசைன் வாங்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. ஃபைனலாக எதுங்க வாங்கலாம்? இந்த ஃப்ளவரே வாங்கிக்கலாம். இது ஓகேவா? இதுதான் அழகாக இருக்குல்ல? சரி, இதில் ஃப்ரெஷ் பீஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக வாங்கியாச்சு. அவ்வளோதான். அதில் நான் சூஸ் பண்ண டிசைனோட ஃப்ரெஷ் பீஸ் இது. அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம கொலுசு வாங்கிட்டோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க கொலுசு. நம்ம ஓல்டை போட்டுட்டு அதே வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூ வாங்கியாச்சு. இதுதான் நம்ம வாங்கின கொலுசு. சில்வர் ரேட்டு கம்மியாக இருக்காமே. ஆமாம், சில்வர் வேறு வந்து இப்போது கிராமுக்கு 12 ரூபாய் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் கிடையாது, இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு கிராமுக்கு 12 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக நியூ இயருக்கு யாராவது நியூ இயருக்கு கொலுசெல்லாம் மாற்றணும், தமிழ் நியூ இயருக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். மெயினாக கலெக்ஷன்ஸு. நம்ம என்ன தான் நம்ம ரேட்டு அதெல்லாம் கம்மியாக இருந்தாலுமே மெயினாக கலெக்ஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லையா? எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கொலுசில் மட்டுமே. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம வாங்கிட்டோம், நம்ம கிளம்பலாமா? கொலுசு வாங்குறதுக்கு முன்னாடி ஜூஸ் கேட்டேன். கொலுசு வாங்கி முடிச்சுட்டு வந்து தான் ஜூஸே வாங்கி தரீங்க. எனக்கு வந்து கிர்னி பழம் ஜூஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு வந்து ரெட் பனானா. ரெட் பனானாவா? சாரி, ரெட் பனானா ஜூஸ். எனக்கு வந்து கிர்னி பழம் ஜூஸ். சரி, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? ஒரு வழியா பட்டு புடவை எடுக்க போறாங்க. இல்ல, ஒரு வழியா ஜூஸ் கடிச்சிச்சு உனக்கு. அவங்கள வீடியோ எடுக்கிறீங்களா? அவங்க பட்டு புடவை எடுக்க போறாங்க. அதனால அவங்கள உட்கார வச்சு அழகா ரோப் கார்ல கூட்டிட்டு போறாங்க. ராஜ மாதிரி போறாங்க. வரமகாலட்சுமி சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க இந்த ரோப் காரை. நம்ம ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம வெயில நின்று ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். நம்மளுக்கு வண்டி ரெடி பண்ணலையா? இது வந்து கிர்னி பழம் ஜூஸ். இது வந்து ஷேக் மாதிரி தான் இருக்கும், வாட்டரியா இருக்காது. ஆனா இந்த ஸ்ட்ரா எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, வரவே மாட்டேங்குது. ஓபன் பண்ணி குடிச்சிடு. அது கட்டி கட்டியா இருக்கும்ல, வரவே மாட்டேங்குது. நமக்கெல்லாம் ஓபன் பண்ணி கல்பா அடிச்சாதான் நல்லா இருக்கும். ராவாச்சிரு. இந்த ஸ்டைலா குடிக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஓபன் பண்ணிட்டேன். இந்த வெயிலுக்கு இதமா இருக்கு. அம்பரீஷ் கூட்டிட்டு வராதது ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. நடக்க மாட்டான். எந்த கடையை பார்த்தாலும் எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அவன் சொல்றதா நம்ம வாங்கணும். இங்க வந்து எங்க இருந்து எங்க வந்து தொடப்பம் வாங்கியிருக்கேன் பார்த்தியா? நான் ஏரியா விட்டு ஏரியா வந்து தொடப்பம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் போகிறப்பெல்லாம் பைக்கில் போயிடுறோமா பக்கத்தில், அதனால் தொடப்பமே வாங்க முடியறதில்லை. இங்கே தான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் டி நகர் வந்து தான் தொடப்பம் வாங்குறேன் வீட்டுக்கு. எவ்வளோ பொறுப்பான குடும்ப இஸ்திரி பற்றியா நான். சூப்பராக இது போஸ் போட்டோ எடுக்கிறீங்க. என் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகட்டா? இங்கே பாரு, மங்கி பிராண்ட். கரெக்டாக இது பேர் மங்கின் கையில் மங்கி பிராண்ட். 170 ரூபாய் சொல்கிறாங்க.
இருட்டாகுது, நீ மட்டும் பழிச்சுன்னு. நானே கருகி போய் தான் இருக்கேன். காலையில எவ்வளவு பளபளன்னு வந்தோம் நம்ம. இப்ப பாருங்க அப்படி காஞ்சி கருவாடா. ஐயோ மூஞ்செல்லாம் ஏதோ வெயில்ல வாடி போய் வந்திருக்கு. பார்த்தா அப்படி தெரியலன்னு கமெண்ட்ல. ஏன் நீ ஃப்ரெஷ்ஷா தான இருக்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாரு எப்படி காஞ்சி போயிருக்கேன் பாரு. மூஞ்ச ஜூம்ல பாரு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, வெயில்ல நடந்து அங்கேயும் இங்கேயும் நடந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அம்பரீஷ்க்கு வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு சாக்ஸ்லாம் இல்லை சொல்லிட்டு இருந்தான். அதனால அதையும் போயிட்டு ஒரு கடையில் வாங்கிக்கிட்டு நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் நல்லா ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு ஏசி வாங்கிக்கிட்டு காரை விட்டு இறங்காம நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. நான் தான் சுற்றி சுற்றி இப்படி காஞ்சி வந்திருக்கேன் பாரு. வாங்கிட்டேன் வந்து கார்லாம் டோர் லாக் ஆயிருந்துச்சு. வந்து பார்த்தா 10 நிமிஷமா நிக்கிறேன். எங்க போனீங்க? கேக் சாப்பிட போனேன். கடைக்கு கூப்பிட்டதுக்கு வர முடியல. கேக் சாப்பிட போக மட்டும் கால் வலிக்கல உங்களுக்கு. நான் மட்டும் பக்கத்து கடையில தான் போய் வாங்கிட்டு வரேன் சாக்ஸ். வரவே இல்லை. சாக்ஸ் வாங்க போனா சாக்ஸ் மட்டும் தான் பாப்போமா, வேற ஏதாவது நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. சரி ஓகேங்க, நானும் வீட்டுக்கு போறோம், வீடியோ முடிக்கிறோம். போய் நானும் கடைக்கு போகணும். ஆமா, அவ்வளவுதான் எங்களோட சண்டே vlog ஓவர். நாளையில இருந்து மண்டே. இன்னைக்கு சீக்கிரமா சண்டே வீட்டுக்கு போயிடும். ஏன்னா காலையில சீக்கிரமா வந்துட்டோம். எப்பவுமே நம்ம வரதே ஹாஃப் டேக்கு மேல தான் வருவோம். மேல தான் வருவோம். நைட் ஆயிடும். இன்னைக்கு காலையில வந்தனால ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடும். அதுவும் அம்பரீஷ் குட்டி இல்லாம கஷ்டமா இருக்கு. அதனால வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுது. சரி, வேற வீடியோல பாப்போம். சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பை.